இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற இருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் கர்த்தர் தாமே இந்த வேத ஆராய்ச்சி வேளையினை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம். கடந்த காலமெல்லாம் எங்களை கண்மணி போல காத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இந்த வேத ஆராய்ச்சி வேளையை நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் கேட்க இருக்கின்ற வசனங்களையும் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி தந்திரலும். இன்றும் உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் உம்முடைய தாசர் மூலமாய் எங்களோடு நீர் பேசியறலும். ஒரு விசை எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தியறலும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தியறலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 61வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 61. ஆரீரருணோ
இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இந்த மாதத்திற்கான வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. The Bible portion for this month's Bible study is taken from Romans chapter 15 verses from 14 to 22. ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து இருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்ஸிலே நியூ டெஸ்டமெண்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 325வது பாடலை பாடுவோம். பாடலெண் 325.
என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களில் இருந்து பிறருடனான நல்லுறவை குறித்த போதனைகளுக்கு முடிவுரையாக பவுல் கொடுக்கும் சில ஆலோசனைகளை பார்த்தோம். நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை கிறிஸ்துவின் முன்மாதிரியையும் பழைய ஏற்பாட்டு உதாரணங்களையும் சுட்டிக்காட்டி பவுல் விளக்குவதை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 22 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நாம் ரோமர் நிருபத்தின் இறுதி அதிகாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமான இறையியல் கோட்பாடுகளையும் நடைமுறை பிரச்சனைகளையும் முதல் 15 அதிகாரங்களில் விவரித்து முடித்த பவுல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் தன் தனிப்பட்ட விஷயங்களையும் ரோமாபுரி திருச்சபையோடு தனக்குள்ள ஐக்கியத்தையும் குறித்து எழுதுகிறார். எனவே இன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற பகுதி, அதாவது ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 22 வசனங்கள், ரோமர் நிருபத்தின் முடிவுரையின் முதல் பகுதி. பவுலின் கடிதங்களிலேயே நீண்ட முடிவுரையை கொண்ட நிருபம் ரோமர் நிருபம்தான். 15ஆம் அதிகாரம் 14 21 வசனங்களில் தன் கடந்த கால ஊழியங்களை பவுல் விவரிக்கிறார். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனங்களில் தன் எதிர்கால ஊழிய திட்டங்களை ரோமாபுரி விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்கிறார். 16ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களில் ரோமாபுரியில் தனக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு நீண்ட வாழ்த்து பட்டியலை கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து இறுதி ஆசீர்வாதம் கூறி இந்த நிருபத்தை பவுல் நிறைவு செய்கிறார். இந்த முடிவுரை குறிப்புகளை நாம் நமக்கு தொடர்பில்லாத பவுலின் தனிப்பட்ட விஷயங்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது. காரணம், இந்த முடிவுரையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு அப்போஸ்தலனாக பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கும் 5 முக்கிய ஊழிய கோட்பாடுகளை இன்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம், பவுலின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பிற விசுவாசிகளின் ஆவிக்குரிய வரங்களையும் திறமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம். பவுலின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பிற விசுவாசிகளின் ஆவிக்குரிய வரங்களையும் திறமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். 14ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிருபத்தில் பவுல் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் ரோமாபுரி விசுவாசிகளின் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் திறமைகளையும் அங்கீகரிப்பதற்கான தேவை வந்தபோது பவுல் தாராளமாக அவர்களை அங்கீகரிக்கிறார். இதற்கு முன்பு முன்னுரையில், அதாவது முதல் அதிகாரத்தில் பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை அறிமுகப்படுத்திய போது அவர்களை பாராட்டினார். என்ன சொல்லி பாராட்டினார்? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் விசுவாசிகளை பாராட்டினார்.
அதே போல நிருபத்தின் முடிவுரையை ஆரம்பிக்கும் போதும் விசுவாசிகளை பாராட்டுவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று பாராட்டுகிறார். இந்த பாராட்டு மிக உயரிய பாராட்டு. காரணம், பவுல் இங்கு குறிப்பிடும் 3 பண்புகள், நற்குணத்தினால் நிறைந்தவர்கள், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள் என்ற இந்த 3 பண்புகளும் ஆதி திருச்சபையில் சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாயிருக்கிறீர்கள் என்பது ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் என்று பொருள்படும் வார்த்தை. காரணம், இங்கு புத்தி சொல் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையின் அடிப்படை அர்த்தம் எச்சரிப்பு அல்லது அறிவுறுத்துவது என்பதாகும். பல முறை பவுல் தன் ஊழியத்தை குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எபேசு திருச்சபையின் மூப்பரிடம் அவர் விடை பெறும்போது, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். இப்படி தன் ஊழியத்தை குறிப்பிட பவுல் பயன்படுத்திய அதே வார்த்தையை தான் பவுல் ரோமாபுரி விசுவாசிகளை குறிப்பிடவும் பயன்படுத்துகிறார். இந்த புத்தி சொல்லும் ஊழியத்தை ரோமாபுரி விசுவாசிகள் தங்களுக்குள்ளாகவே செய்ய தகுதி உள்ளவர்கள் என்று பவுல் நம்பினார். பொதுவாக இது அப்போஸ்தலர்களின் பிரதான வேலை என்றாலும் எல்லா விசுவாசிகளும் இதை செய்ய வேண்டும் என்பது பவுலின் ஆலோசனை. ஒரு சக விசுவாசி வழி தவறி செல்லும் போது அவர்களுக்கு புத்தி சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமை. பவுல் சிறந்த ஊழிய அனுபவங்களை கொண்ட ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் ஊழியம் என்பது தான் மற்றவர்களுக்கு செய்யும் ஒரு வழிப்பாதை அனுபவமாக அவர் பார்க்கவில்லை. மற்றவர்கள் அவருக்கு ஊழியம் செய்யலாம் என்றும் அவர் இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யலாம் என்றும் பவுல் உறுதியாக நம்பினார். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு விசுவாசியாக இருந்தால் பவுல் புத்தி சொல்லும் ஊழியத்தில் ஈடுபட்டது போலவே நாமும் ஊழியத்தில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் முழுநேர ஊழியத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் அந்த வரங்களை அவருடைய ராஜ்ய நோக்கங்களுக்காக பயன்படுத்த போதுமான நேரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் அவருக்கு ஊழியக்காரரே. இதை ஒருவர் இப்படி சொல்லுகிறார், விசுவாசிகள் எல்லாரும் ஊழியக்காரரே. இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன் யூ ஆர் இன் மினிஸ்ட்ரி. இங்கு ரோமாபுரி விசுவாசிகள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள் என்று பவுல் சொல்லும்போது அவர்கள் குற்றம் செய்யாதவர்கள், பாவமற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் பவுல் அதை சொல்லவில்லை. காரணம், இதே நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். அதே போல சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள் என்பதும் அவர்கள் எல்லா அறிவும் பெற்றிருந்தார்கள், சர்வ ஞானிகளாக இருந்தார்கள் என்றல்ல. அவர்கள் சர்வ ஞானிகளாக இருந்திருந்தால் அவர்களுக்கு சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியத்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காது. அவர்களுடைய பலவீனங்கள் அறியாமையின் மத்தியிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருந்தார்கள் என்பது பவுலின் கூற்று. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் தேவன் உங்களை பயன்படுத்த நீங்கள் ஆன்மீக பரிபூர்ணத்தை அடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் கிறிஸ்துவை போல பரிபூர்ணமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எனவேதான் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார். ஆனால் இந்த பரிபூர்ண உபதேசம் மிகைப்படுத்தப்படும் போது நாம் தேவனுடைய வேலையை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற தாழ்வு மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள காரணமாகிவிடும். வேத புத்தகத்தில் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்ற லேகியோன், சமாரிய ஸ்திரீ இவர்களெல்லாம் தங்கள் குறைகளோட தேவனுக்கு சாட்சி பகர்ந்தார்கள், அநேகரை சீஷர்களாக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட பரிசுத்தத்தில் முற்றும் தேறினவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்தின் மிக சிறந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு பிரதான பாவி என்றுதான் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இதே ரோமாபுரி திருச்சபையை பார்த்து பவுல் நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை என்று 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னாரே. அப்படி இருந்தும்
ரோமாபுரி விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்று பவுல் ஒத்துக்கொள்கிறார். நாம் பூரணப்படுவதற்கு காத்திருந்தால் நாம் ஒரு நாளும் தேவனுக்கு சாட்சி பகர முடியாது. நாம் பூரணராகி கொண்டிருக்கும் போதே, ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் சாட்சி பகர்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனின் விருப்பம். சபையில் முழுநேர ஊழியர்கள் மட்டுமே போதிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று கருதும் போக்கு மாற வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு ஒரு நபரை மட்டுமே சார்ந்திருக்கும் சபை வளருகிற சபையாக இருக்க முடியாது. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் போதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அதுதான் வளர்கிற திருச்சபை. ஆதி திருச்சபை அப்படித்தான் இருந்தது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24 30 வசனங்களில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய அப்போல்லோ சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாயிருந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த அப்போலோவுக்கு விசுவாசிகளான ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், விசுவாசிகள் அப்போஸ்தலர்களுக்கு புத்தி சொல்லும் அளவுக்கு வேத வசனத்தில் தேறினவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கான அடிப்படை காரணங்களில் இதுவும் ஒன்று. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் ஊழியத்தை சந்தோஷமாய் அகங்காரம் இல்லாமல் செய்தார்கள். நிர்வாக வசதிகளுக்காக நிர்வாக படிநிலைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹயரார்கி திருச்சபைகளில் அவசியம். ஆனால் அவைகள் நிர்வாக வசதிகளுக்காகத்தானே ஒழிய விசுவாசிகளும் ஊழியம் செய்யாத ஒரு தடையாக இருக்கக்கூடாது. காரணம், புதிய ஏற்பாட்டின் போதனை எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே, priesthood of all believers, மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு தலைவன் மூலம் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வரம் பெற்ற சரீரத்தின் அவயவங்கள் மூலமும் செயல்படுகிறார். திறம்பட ஊழியம் செய்யும் ஒருவரை சபையில் நீங்கள் கண்டால் அவருடைய ஊழியத்தை நீங்கள் பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல தவறாதீர்கள். இரண்டாவதாக, தேவனுக்கு செய்யும் ஊழியம் அவருக்கு நாம் செய்யும் ஆராதனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் ஆராதனையின் ஒரு பகுதி. 15 17 வசனங்கள், 15 16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். இங்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனான தன்னுடைய ஊழியத்தை குறிப்பிடுவதற்கு பவுல் யூத விசுவாசிகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அதாவது பவுல் தன்னை ஒரு ஆசாரியனுக்கு ஒப்பிட்டு ஆலயத்தில் தேவனுக்கு படைக்கப்படும் பலியை ஆயத்தம் செய்யும் ஒரு ஆசாரியனாக தன்னை சித்தரித்து தான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமான பலியை ஆயத்தம் செய்யும் ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பவுல் தன்னை ஒரு ஆசாரியன் என்று சொல்லும்போது பவுல் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தை நிராகரிக்கவில்லை, அல்லது பொதுவாக மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்ற சிறப்பு பிரிவை பரிந்துரைக்கவில்லை. காரணம், இதே பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசு ஒருவரே நம்முடைய பிரதான ஆசாரியர் என்றும் நாம் எல்லாரும் அவர் மூலம் தேவனின் சிங்காசனத்தை நேரடியாக அணுகலாம் என்றும் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை சொல்லுகிறார். எனவே இங்கு நாம் எல்லாரும் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை பவுல் நமக்கு தருகிறார். விசுவாசிகளான ஆசாரியர்களாக சுவிசேஷத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லா ஆத்துமாக்களையும் அல்லது நம்முடைய ஊழியத்தின் விளைவாக கிடைக்கும் எல்லா பலன்களையும் தேவனுக்கு ஆராதனையாக அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஊழியம் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படும் ஒரு ஆராதனையாக நிறைவேற்றப்பட வேண்டும். நம்முடைய ஊழியம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும்.
மற்றவரிடமிருந்து நாம் பெரும் பாராட்டுக்காகவோ அல்லது முதன்மையாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கிடைக்கும் மன நிறைவுக்காகவோ நாம் ஊழியம் செய்யக்கூடாது. நாம் அதை தேவனுக்கு செய்யும் ஆராதனையாக பார்க்க வேண்டும். ஊழியத்தை தொழுகையாக, ஆராதனையாக பார்க்கும்போது மக்களை சந்தோஷப்படுத்துவதிலிருந்து நாம் விலகி தேவனை பிரியப்படுத்த முன்னுரிமை கொடுப்போம். இன்று மக்களை பிரியப்படுத்தவே, மக்கள் விரும்புவதை செய்யவே பல ஊழியர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. பல நேரங்களில் மக்களை பிரியப்படுத்துவதற்காகவே தங்களுடைய பாணியை மாற்றிக்கொள்ளுகிற ஊழியர்களையும் பார்த்திருக்கிறோம். எனவே ஊழியத்தை நாம் தேவனுக்கு ஏறெடுக்கும் ஆராதனையாக பார்க்கும்போது இந்த ஆபத்துகளிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசிகளை துன்புறுத்தி கொண்டிருந்த தன்னை தேவன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது தேவனுடைய கிருபை என்பதை பவுல் மறந்துவிடவில்லை. நாமும் கூட தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்காக நம்மை கொண்டு எதையாகிலும் செய்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் கர்த்தர் பயன்படுத்துகிற குறையுள்ள பாத்திரங்கள் மாத்திரமே என்பதை நினைத்து அவருக்கே நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய ஊழியத்தின் விளைவாக மக்கள் நம்மை புகழும் போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவிருக்க வேண்டும். 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த சர்ச்சில் ஒருமுறை அவருடைய பேச்சை கேட்க திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த ஒருவர், சர்ச்சில், உங்களை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருப்பதை பார்க்க உங்களுக்கு பெருமையாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு சர்ச்சில், என்னுடைய பேச்சை கேட்பதற்கு இவ்வளவு கூட்டம் மக்கள் வந்திருப்பது உண்மைதான், ஆனால் நான் தூக்கிலிடப்பட்டால் கூட்டம் இதைவிட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்கிறேன் என்று சொன்னார். உண்மை, மக்கள் நம்மை புகழும் போது நம்முடைய யதார்த்த நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பவுல் 18ஆம் வசனத்தில், கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்று கூறுகிறார். பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்போது தன்னுடைய ஊழியம் என்றோ அல்லது தான் செய்த ஊழியம் என்றோ சொல்வதில்லை. அதற்கு பதிலாக கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள் என்றுதான் சொல்லுகிறார். இதுதான் அவருடைய பழக்கமான வார்த்தை. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பவுலும் பர்னபாவும் தங்கள் முதல் அர்ப்பணி பயணத்தை முடித்து அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்தபோது தங்களை ஊழியத்திற்கு அனுப்பின சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் தங்களை கொண்டு செய்தவைகள், கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள், இதுதான் பவுலுடைய மொழி. மறந்துவிடக்கூடாது. ஊழியத்தின் விளைவாக நமக்கு கிடைத்த வெற்றிகள் நம்முடைய சாதனைகள் அல்ல, தேவன் நம்மை கொண்டு நடப்பித்த செயல்கள். எனவே தாழ்மையோடு தேவனுடைய ஊழியத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். ஆனால் இதே பவுல் 17ஆம் வசனத்தில், ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று சொல்லுகிறார். மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று பவுல் சொல்வதற்கான காரணம் என்ன? பவுல் இதே நிருபத்தில் ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் விசுவாசம் எல்லா மேட்டிமையையும் விலக்குகிறது என்று கூறியிருந்தார். தற்பெருமை எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை என்பது வேதத்தின் நிலை. அப்படியானால் பவுல் ஏன் இங்கு பெருமை பேசுகிறார்? இதற்கு பதில், பவுல் தேவனுக்குரியவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார், தன்னை குறித்து அல்ல. இந்த நிலைப்பாடு பவுலின் மற்ற நிருபங்களிலும் காணப்படுகிறது. குறிப்பாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லுகிறார். இங்கே பவுலின் மேன்மை பாராட்டல் கிறிஸ்து இயேசுவில் தேவனை பற்றிய காரியங்களில் இருந்தது. புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்ற முன்னோடி என்ற கர்வத்தோடல்லாமல், நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு என்று தன்னை ஒரு ஊழியக்காரனாக, அடிமையாக குறிப்பிடுகிறார். இந்த தெளிவும் பணிவும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஊழியத்தை ஒரு சாதனையாக கருதாமல் ஒரு பலியாக, தொழுகையாக நாம் பார்க்க வேண்டும். 3ஆவதாக, அப்போஸ்தல ஊழியத்தில் அற்புத அடையாளங்களின் அவசியத்தை பவுல் குறிப்பிடுகிறார். 18ஆம் வசனம்,
புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இங்கு புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு என்ற வசனத்தில் வார்த்தையினாலும் செய்கையினாலும் என்பது புறஜாதியாரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர தேவன் பவுலை எப்படி பயன்படுத்தினார் என்பதன் சுருக்கமாகும். வார்த்தை என்பது பிரசங்கிக்கப்பட்ட நற்செய்தியை குறிக்கிறது. செய்கைகள் என்பது அடையாளங்களையும் அற்புதங்களையும் குறிக்கிறது. இங்கு பவுல் பயன்படுத்திய வார்த்தைகள் அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் என்பது முதல் நூற்றாண்டில் அற்புதங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வார்த்தைகளையும் உள்ளடக்குகிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் அற்புதங்களை குறிக்க 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. 1 வல்லமை, 2 அடையாளங்கள், 3 அற்புதங்கள். இந்த 3 வார்த்தைகளையும் பவுல் இங்கு பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் அற்புதங்களும் அதிசயங்களும் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களாக இருந்தது என்று கூறுகிறார். பவுல் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அவரை ஒரு உண்மையான அப்போஸ்தலனாக அங்கீகரித்தது. எனவே குறிப்பாக அப்போஸ்தல ஊழியத்திலும் பொதுவாக அருட்பணி ஊழியத்திலும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் உரிய இடம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டுமே வைத்து ஒரு ஊழியத்தை நாம் மதிப்பீடு செய்ய முடியாது. காரணம், அற்புதங்களும் அதிசயங்களும் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொன்ன அதே பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லும்போது அடையாளங்களும் அற்புதங்களும் சாத்தானின் செயல்பாட்டை குறிக்க கூடும் என்று விசுவாசிகளை எச்சரிக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் என்று தெசலோனிக்கே சபையை பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்கள் தேவனிடமிருந்து வந்திருக்கலாம், அல்லது அது சாத்தானிடமிருந்தும் இருக்கலாம். இன்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதோடு அடையாளங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வி எழும்புகிறது. நாம் அற்புதங்களை விசுவாச நெறிமுறையாக பார்க்க வேண்டும் என்றும், அற்புதங்களை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல என்றும் சிலர் கருதுகிறார்கள். இதில் வேதத்தின் நிலைப்பாடு என்ன? தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் அற்புதங்களை செய்ய விரும்பினால் அதை நிச்சயம் செய்வார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே நம்முடைய அவிசுவாசத்தால் அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். எனவே அற்புதங்களை எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அதே சமயத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மைய கோட்பாடு என்று நினைப்பது தவறு. அற்புதங்கள் நடைபெற்றால் தான் நம்முடைய ஊழியம் வெற்றி பெற்றது என்றும், அற்புதங்கள் நடைபெறவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் குறை இருக்கிறது என்றும் நினைப்பது தவறு. அற்புத அடையாளங்கள் நிகழ்த்தாத ஊழியர்களை 2ஆம் தர ஊழியர்கள் என்று கருதுவது தவறு. காரணம், வேத புத்தகத்தில் எல்லா காலகட்டத்திலும் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பதில்லை. எகிப்திலிருந்து கானானுக்கான யாத்திராகம பிரயாணத்தின் போதும், எலிசா தீர்க்கதரிசிகளின் ஊழியங்களின் காலத்திலும், தானியேலின் நாட்களிலும், இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களின் ஊழியங்களின் போதும் பல அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரவேலரின் வரலாற்றில் அதிகமாக பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை எல்லா காலகட்டத்திலும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அற்புதங்களும் அடையாளங்களும் சில முக்கிய காலகட்டத்தில் மட்டுமே கொடுக்கப்பட்டது, மற்றபடி அல்ல. திருச்சபையின் ஆரம்ப நாட்களில் பேதுருவும் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அற்புதங்களை நடப்பித்தார்கள் என்று அப்போஸ்தல நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். ஆனால் பின் நாட்களில் பவுலால் தன் உடன் ஊழியக்காரன் எப்பாப்பிராதீத்துவை குணமாக்க முடியவில்லை என்றும், தேவனுடைய இரக்கங்களினாலே அவன் காப்பாற்றப்பட்டான் என்றும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களில் பார்க்கிறோம். அதே போல தீமோத்தேயுவுக்கு அடிக்கடி ஏற்பட்ட வயிற்று பிரச்சனைக்கு அற்புதம் தீர்வாக இருக்கவில்லை, மாறாக கொஞ்சம் திராட்சரசம் குடிக்க பவுல் பரிந்துரைக்கிறார். அதே போல பவுலுடைய 3ஆம் அருட்பணி பயணத்தின் போது அவரோடு சென்ற துரோபீமுவை பவுலால் குணமாக்க முடியவில்லை. அவனை மிலேத்துவிலே நோயுற்றவனாகத்தான் பவுல் விட்டு வந்தார் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பவுலையும் சீலாவையும் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் சிறைச்சாலையில் இருந்து காப்பாற்றிய கர்த்தர் எல்லா நேரங்களிலும் அப்படி செய்யவில்லை. சரித்திரத்தின்படி
பவுல் உட்பட எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டு இறந்தார்கள். எனவே அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இருந்தால் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் விசுவாச வாழ்வுக்கு அற்புதங்களை மட்டுமே ஆதாரமாக பார்ப்பது தவறு. ஊழியத்தின் குறிக்கோளாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டுமே மையப்படுத்துவது தவறு. ஊழியத்தின் குறிக்கோள் உண்மையான மனமாற்றம் பெற்ற கீழ்ப்படிதலுள்ள சீஷர்களை உருவாக்குவதுதான். அந்த நோக்கத்தில் நாம் நற்செய்தியை பிரகடனப்படுத்த வேண்டும். எனவே 4வது ஊழிய கோட்பாடாக ஊழியத்தின் கொள்கைகளை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கற்றுத்தருகிறார். 19 21 வசனங்கள், 20-21 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கிறிஸ்து இன்னும் அறியப்படாத இடங்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்பது பவுலின் லட்சியம். இது வெறும் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல. இந்த ஊழிய கோட்பாடு வேத வசனத்தின் அடிப்படையில் ஆனது என்பதை நிரூபிக்க ஏசாயா 52 அதிகாரம் 15 வசனத்தை பவுல் மேற்கோள் காட்டுகிறார். இந்த நிருபத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து பவுல் மேற்கோள் காட்டும் கடைசி வசனம் இதுதான். இந்த வசனம் ஏசாயாவின் 4வது பாடுபடும் தாசன் வசன பகுதியில் இருந்து வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் துன்பப்படும் ஊழியரான கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரரை பற்றிய நற்செய்தியை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் வரும் புறஜாதியார் எப்படி தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று விளக்குகிற பழைய ஏற்பாட்டு வசனத்தை அடித்தளமாக கொண்டே பவுல் புறஜாதியாருக்கு தன் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். அதாவது பவுலின் ஊழிய கோட்பாடுகள் வேத வசனத்தின் அடிப்படையிலானது என்று நிரூபிக்கிறார். இன்று நவீன வணிக வியாபார யுக்திகளை மையமாக கொண்டு ஊழியங்கள் திட்டமிடப்படுகிறது. நவீன வியாபார கோட்பாடுகளே ஊழியத்தின் அடித்தளமாக அமைகிறது. இது மக்களை கவருவதால் பலர் இதை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த கோட்பாடுகள் வேதத்தின் அடிப்படையிலானதா? இல்லை என்றால் அது வெற்றியை கொடுப்பதாக இருந்தாலும் நாம் அதை பயன்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதோடு நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுல் சொல்லும்போது பவுலின் ஊழிய செயல்முறையை ஒவ்வொரு ஊழியரும் பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தத்தில் பவுல் அதை சொல்லவில்லை. காரணம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனத்தில் தன் ஊழியம் மற்றவர்களின் ஊழியத்திலிருந்து எப்படி வேறுபட்டிருந்தது என்பதை விவரிக்க பவுல் விவசாய ரீதியான உதாரணங்களை பயன்படுத்துகிறார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று விளக்குகிறார். அதே 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனத்தில் பவுல் ரோமர் 15 அதிகாரம் 21 பயன்படுத்திய கட்டிடக்கலை ரீதியான ஒப்புமையை பயன்படுத்தினார். புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் என்று சொல்லுகிறார். அஸ்திபாரம் போடுவது ஒருவருடைய வேலை, அதில் கட்டுவது இன்னொருவருடைய வேலை. நடுவது ஒருவருடைய வேலை, நீர் பாய்ச்சுவது இன்னொருவருடைய வேலை. 2 பேரும் அவசியம். சிலர் ஏற்கனவே நிறுவப்பட்ட சபைகளை வழிநடத்துவதில் தேறினவர்கள், சிலர் முன்னோடி அருட்பணியாளர்களாக புதிய பணிக்களங்களை உருவாக்குவதில் தேறினவர்கள். அவரவருக்கு தேவன் அளித்த கிருபையின்படி தேவனுடைய வேலையை செய்கிறார்கள். தேவராஜ்ய பணியில் 2 பேரும் தேவை. ஆனாலும் தொலைதூர வேற்று கலாச்சார மக்கள் மத்தியில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பவுல்கள் இன்னமும் அதிகம் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 2000 மக்கள் இனங்கள் இன்னும் சுவிசேஷத்தால் சந்திக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நிலைநாட்டப்பட்ட திருச்சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் நாம் செலவிடும் போது சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை விசுவாசத்தில் வளர வைக்க எவ்வளவு அதிக மனித வளமும் பொருளாதாரமும் தேவைப்படும் இல்லையா? அதே போல கிறிஸ்து இன்னும் அறியப்படாத இடங்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்ற பவுலின் லட்சியம் அவர் அஸ்திபாரம் போடாத ஏற்கனவே வேறு நபர்களால் நிறுவப்பட்ட ரோமாபுரி திருச்சபை சந்திப்பதற்கு தடையாக இருக்கவில்லை. அங்கும் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்பினார். எனவே நான் இதற்கென்று அழைக்கப்பட்டவன், மற்ற ஊழியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் ஊழியங்களை அப்படி வேறு பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. பிரதானமாக நாம் ஒன்றை செய்தாலும் மற்ற ஊழிய தேவைகளில் இருந்து நாம் ஒதுங்கிவிட முடியாது. 5வதாக கடைசியாக
ஊழியத்தில் தகவல் பரிமாற்றம், செய்தி தொடர்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நிருபத்தின் தொடக்க வரிகளில் பவுல் ரோமாபுரியில் இருந்தவர்களுக்கு, உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன், ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று கூறினார். தடையாயிருக்கிறது என்று சொன்னார், ஆனால் என்ன தடை என்று சொல்லவில்லை. ஆகவே இந்த நிருபத்தை முடிக்கும் போது தன்னை தடை செய்தது எது என்று சபைக்கு விளக்கமாக தெரிவிக்கிறார். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன் என்று கூறுகிறார். எதினாலே? 19ஆம் வசனம், இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது கிறிஸ்து அறியப்படாத இடங்களில் நான் அவரை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஆவல் கிறிஸ்து ஏற்கனவே அறியப்பட்ட ரோமாபுரி பட்டணத்திற்கு நான் வருவதற்கு தடையாக அமைந்துவிட்டது என்பது பவுலின் விளக்கம். பவுல் ரோம பேரரசின் மேற்கு பகுதிக்கு பயணம் செய்வதற்கு முன்னால் அவர் ரோம பேரரசின் கிழக்கு பகுதியில் தன் ஊழியத்தை முடிக்க வேண்டியிருந்தது என்பதுதான் அவர் இன்னும் ரோமாபுரி பட்டணம் செல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்று விளக்குகிறார். அந்த பணியை முடித்த பின்பு சீக்கிரத்தில் ரோமாபுரி பட்டணம் வருவேன் என்று விளக்குகிறார். ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய பயண திட்டங்களையும் தன்னுடைய ஊழிய விவரங்களையும் விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். வெளிப்படையான தகவல் பரிமாற்றம் இன்று ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிகவும் அவசியம். திருமண வாழ்வில் என் கணவர் அல்லது என் மனைவி என்னோடு காரியங்களை பகிர்ந்து கொள்வதில்லை என்பது பலரின் குற்றச்சாட்டு. பிள்ளைகள் தங்கள் காரியங்களை பெற்றோரிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதில்லை என்பது பெரும்பாலான பெற்றோரின் குற்றச்சாட்டு. திருச்சபையிலும் விசுவாசிகளுக்கிடையிலும் விசுவாசிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையிலும் வெளிப்படையான தகவல் பரிமாற்றம் மிக அவசியம். பவுலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் என்ன செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, அதை ஏன் செய்கிறோம் என்பதையும் தெளிவாக விளக்க வேண்டும். உங்களிடத்தில் வருவதற்கு தடை இருந்தது என்று சொன்ன பவுல், அது என்ன தடை, ஏன் காணப்பட்டது, அது எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக விளக்குகிறார். நாம் செய்யும் செயல்களை ஏன் செய்கிறோம் என்று விளக்கப்படுத்துவது தகவல் பரிமாற்றத்தில் முக்கிய அம்சம். அதே போல ஊழியத்தில் பாராட்டுகள் மிக அவசியம். பாராட்டுக்களை சொற்களில் வெளிப்படுத்துவது ஊழியத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று. பவுல் ரோமாபுரி விசுவாசிகளை ஆரம்பத்திலும் இறுதியிலும் பாராட்ட நேரம் எடுத்துக்கொண்டார். அவர்கள் குறையில்லாதவர்கள் என்பதனால் அல்ல, குறைகள் மத்தியிலும் அவர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதற்காக பவுல் அவர்களை பாராட்டுகிறார். நீங்களும் நானும் மற்றவர்களின் நேர்மறை பண்புகளை அங்கீகரித்து பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலின் தகவல் பரிமாற்றம் அவருக்கு பலனளித்ததா? பலன் கொடுத்தது. காரணம், பவுல் கடைசியில் இத்தாலி தேசம் வந்தபோது ரோமாபுரியிலிருந்து வந்த விசுவாசிகள் அவரை வரவேற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் என்று பார்க்கிறோம். இன்று சமூகம், குடும்பங்கள், திருமண உறவுகள் மற்றும் சபை ஆகியவற்றில் மிகச் சிறப்பான செய்தி தொடர்பு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. நீங்கள் உங்கள் உறவு முறைகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அது தகவல் பரிமாற்ற குறைபாடால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்க அனுமதித்து விடாதீர்கள். இந்த வசனங்களிலிருந்து, பவுலின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஊழிய கோட்பாடுகள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பிற விசுவாசிகளின் ஆவிக்குரிய வரங்களையும் திறமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். தேவனுக்கு செய்யும் ஊழியம் அவருக்கு நாம் செய்யும் ஆராதனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல ஊழியத்தில் அற்புத அடையாளங்களின் அவசியத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஊழியத்தின் கொள்கைகளை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியத்தில் தகவல் பரிமாற்றம், செய்தி தொடர்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஊழிய கொள்கைகளை நாம் கடைபிடிக்கும் போது நம்மை பார்த்தும் ஆண்டவர், நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கும் தருவாராக. ஆமேன். இப்போதும் நம்ம மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட
ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் கூறி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடவும், உம்முடைய தயவுள்ள வார்த்தைகளை கேட்கவும் நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் உம்முடைய செய்தியை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். இப்போதும் இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்ற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து பலருக்கும் ஆசீர்வாதமாக நீர் அவர்களை பயன்படுத்தியுள்ளோம். இந்த வேளையிலும் யாவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் உம்முடைய திருவுள சித்தத்தின்படி நிறைவேற்றியுள்ளோம். இந்த இரவு வேளையிலும் எங்களை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டருளும். பொறுப்பேற்று வழிநடத்தும் உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.